ஆரம்பிக்கக்கூடிய நிலைமையில் வைத்திருந்தாலும், இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மேல் வைத்த தயவை நாம் பார்க்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகள் ஏராளம். நமக்கு கர்த்தர் கொடுத்த ஈவு, நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், இந்த நாட்களிலே உள்ள ஆயுள், இதெல்லாமே தேவன் நமக்கு ஈவாக கட்டளையிட்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இவைகளுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கடைசி வரை ஆண்டவருக்காக நாம் இருக்க வேண்டும் என்பதனுடைய உணர்விலே எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், எதற்கு நாம் முன்குறிக்கப்பட்டு இந்த நேரத்திலே கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார், அதை உணர்ந்து ஒரு குறிப்பிட்ட கூட்டம் தேவனுக்கு தேவை. அந்த கூட்டம் தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் ஆராதிக்க, துதிக்க, கர்த்தரை மகிமைப்படுத்த, எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவரோடு கூட இசைந்து காணப்பட ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு கூட்டம், முத்தரிக்கப்பட்ட ஒரு கூட்டம். அந்த கூட்டம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிற பரலோகத்திலே அந்த கூட்டத்தை குறித்து ஒரு சந்தோஷம் இருக்கிறது. ஆகையால் தான் நாம் இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருடைய அந்த ஜீவனிலே, நித்திய ஜீவனிலே நிலைத்திருக்கும்படிக்கு கர்த்தர் இந்த கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அதை எண்ணி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த நாள், ஆண்டவரே, தகுதியில்லாத எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த மேலான கிருபைகளுக்காக நன்றி. எங்களுக்கு பாராட்டின இந்த தயவு இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை நீர் உம்முடைய பரிசுத்த சமூகத்தின் வல்லமையிலே நிறங்களை இடைகட்டி காத்து நடத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. காலைதோறும் அவருடைய கிருபைகள் ஏராளம், பெரியதா இருக்கிறது. அவரை தேடுகிறவன் கண்டடைகிறான்னு சொன்னான். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகுதியில்லாத எங்களுக்கு கொடுத்த இந்த ஈவுகளுக்காக கோடா கோடி நன்றி 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 பலிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசு ராஜா, எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறதுக்காக நன்றி. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். ஆராதனைக்குரிய கர்த்தராய் எங்கள் மத்தியிலே தேவாதி தேவன் இருக்கிறது. பரிசுத்த வல்லமையின் பிரசன்னத்தின் மூலமாய், பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறதற்கு, இயேசுவின் நாமத்தை கொண்டு நாங்கள் இந்த துதிகளை ஏறெடுக்கிறதற்கு, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமானதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தாவே இந்த நாட்களில் அந்த ரத்தம் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி இம்மட்டும் கூட்டி சேர்த்திருக்கிறதற்காக நன்றி செலுத்தி நம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்தில் இருக்கிற துதி கர்த்தருக்கு மகிமையாய் மாறட்டும். இந்த முதல் நாள் தேவனுடைய சமூகத்தில் வைக்கப்படுகிற இந்த துதி, ஆண்டவரே நம்முடைய நாமம் மகிமைக்காக எல்லாம் ஆயத்தமாக்கப்பட, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் போகுவதற்குரிய வழிகளை எங்களுக்கு கர்த்தர் காண்பித்து நடத்த போதுமானதாய் காணப்பட நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நம்முடைய பரிசுத்த சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும். நேரம் முழுவதும் நீர் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கீதம் பாடுவோம், ஆண்டவரை கொண்டாடுவோம். தூக்கி எடுத்தார் சேற்றிலிருந்து, துதியின் கீதங்கள் நாவில் தந்தார் என்று சொல்லி உள்ளத்தினாலத்திலிருந்து அப்படியே ஜெபசிந்தையோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாய் அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிகளையும் சேர்த்து கர்த்தரோடு கூட நாம் அர்ப்பணிக்க ஆயத்தமாகுவோமா? அல்லேலூயா. கீதம் பாடுவே, ஆண்டவரை கொண்டாடுவே. அல்லேலூயா. கீதம் பாடுவே, ஆண்டவரை கொண்டாடுவேன். தூக்கி எடுத்தார் சேற்றிலிருந்து, தூக்கி எடுத்தார் சேற்றிலிருந்து, கீதங்கள் நாவில் தந்தார். சேற்றிலிருந்து துதியின் கீதங்கள் நாவில் தந்தார். ஆராதனை, ஆராதனை ராஜாதி ராஜாவுக்கே. ஆராதனை, ஆராதனை
தேவாதி தேவனுக்கு ஆராதனை ஆராதனை, ராஜாதி ராஜாவுக்கு ஆராதனை ஆராதனை, தேவாதி தேவனுக்கு எல்லாம் போக்கி விட்டாரே, துதியின் நாளை எனக்கு தந்தாரே, எல்லாம் போக்கி விட்டாரே, துதியின் நாளை எனக்கு தந்தாரே, வாழ்த்தி பாடுவே ஒன்றை பாடுவே, வாழ்த்தி பாடுவே ஒன்றை பாடுவே, தாழ்வில் என்னை நினைத்தவரே, ஆராதனை ஆராதனை ஆராதனை, ராஜாதி ராஜாவுக்கே ஆராதனை ஆராதனை, தேவாதி தேவனுக்கே ஆராதனை ஆராதனை, ராஜாதி ராஜாவுக்கே ஆராதனை ஆராதனை, தேவாதி தேவனுக்கே நன்றியால் உள்ளம் பொங்குதே, ராஜா நெய்யம் தேடுதே, நன்றியால் உள்ளம் பொங்குதே, ராஜா நெய்யம் தேடுதே, என்றும் பாடுவேன் என் இயேசுவை, என் வாழ்வில் எல்லாம் அவரை, என்றும் பாடுவேன் என் இயேசுவை, என் வாழ்வில் எல்லாம் அவரை, ஆராதனை ஆராதனை, ராஜாதி ராஜாவுக்கே ஆராதனை ஆராதனை, தேவாதி தேவனுக்கே ஆராதனை ஆராதனை ஆராதனை, ராஜாதி ராஜாவுக்கே ஆராதனை ஆராதனை, தேவாதி தேவனுக்கே உயிருள்ள நாட்களெல்லாம் அவர் நாமம் உயர்த்திடுவே, உயிருள்ள நாட்களெல்லாம் நாமம் உயர்த்திடுவே, கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் காலமெல்லாம் துதித்திடுவே, கர்த்தர் செய்த ஆராதனை ஆராதனை ஆராதனை, ராஜாதி ராஜாவுக்கே ஆராதனை ஆராதனை, தேவாதி தேவனுக்கே ஆராதனை ஆராதனை ஆராதனை, ராஜி ராஜாவுக்கே ஆமென் அல்லேலூயா, ஆராதனை ஆராதனை, தேவாதி தேவனுக்கே அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானுடைய சமூகத்திலே நாம் முழுமையாய் இந்த நாட்களிலே அந்த ஆராதனைக்குரிய கர்த்தர் எவ்வளவு மேன்மை உள்ளவர், மகத்துவமானவர். அவர் எல்லாமே இந்த நாட்களில் இதுவரைக்கும் நாம் கடந்திருக்க முடியாது. ஒரு விசுவாச நம்பிக்கையோடு கூட வாழ்ந்து நாம் இந்த நாட்களில் இருக்கிற சூழ்நிலைகள் மத்தியிலே ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கூட்டி சேர்த்து வழி நடத்தினார். அவருடைய கரம் அதிசயமாய் இருக்கிறது. நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அதிசயமான காரியங்களை செய்வாராக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெய்வ சித்தத்தை உணர்ந்து எல்லாவற்றால் நிரப்பி நம்மை புதிய காரியங்களை தோன்றும்படிக்கு நமக்குரிய வழிகளை திறந்தவர், சிந்தைகளை திறந்தவர், எண்ணங்களை திறந்தவர், எல்லாவற்றின் மேலும் நம்முடைய ஆசீர்வாதங்களை கட்டவிழ்த்து திறந்து மகிமையை காண்பித்தவர், இம்மட்டும் நடத்தினவர்,
இன்னும் நடத்த போதுமானவர். அவருக்கு மகிமை செலுத்த. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர், எல்லாவற்றுக்கும் மேல் சர்வ வல்லவர். அவருடைய கிருபையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கோம். அது என்றும் உள்ளது என்று நாம் துதித்திருக்கிறோம். இன்னும் அதிகமாய் அவரை துதிக்க கர்த்தர் இந்த நாட்டிலே நம்மை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியின் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியின் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தின் ஆறுதல் தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. ஆமென் அல்லேலூயா. அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தின் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. சொல்லுவோம், அவர் நல்லவர், அவர் வல்லவர். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், அவர் நல்லவர் நல்லவர் வல்லவர். ஓரை ஷாரதி கமலமோரியம். இயேசு நல்லவர். ஓரை ஷாரதி கமலமோரியம். ஆமென் ஆமென் அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர். சொல்லுங்களேன், கிருபை என்றும் எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் நல்லவரே. இந்த 11 மாதங்களும் அற்புதமாய் நடத்தி 12வது மாதத்தை காணும்படி கிருபை கொடுத்திருக்கிறேன். நீ எவ்வளவு நல்லவர். ஓ
நல்லவராக இருக்கிறேன் ஆண்டவரே. வாழ்க்கையுடைய ஒவ்வொரு கட்டம், ஒவ்வொரு அதிசயமான பாதைகள் அற்புதமாய் திறந்து இதுவரைக்கும் நடத்தின தேவனுக்கு கரங்களை தட்டி உள்ளத்தினால் திறந்து இயேசு நல்லவர், 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 எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தவர், போதுமான ஒரு தேவன், நம்பிக்கைக்கு பாத்திரமாய் இருக்கிற அவர், இதுவரைக்கும் கைவிடாதவர், ஒருபோதும் நம்மை விட்டு விலகாதவர், நம்முடைய வாழ்க்கையினுடைய அடுத்தடுத்த கட்டங்களை காணபடிக்கு தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். அது எவ்வளவு பெரியது, அது எவ்வளவு மகிமை உள்ளது. ஓ, அந்த அன்புக்கு ஈடாய் ஒன்றுமே இல்லை சொல்லுகிற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ சமூகத்திலே எல்லாரும் ஜெப சிந்தையோடு அப்படியே ஆண்டவரை நோக்கி முழு மனதோடு முழு உள்ளத்தோடு ஆண்டவரே நான் உன்னை பார்க்கிறேன். ஆமென். கண்களை மூடி அப்படியே ஜெப சிந்தையோடு ஓ ஷாலானி கமலவோடி அந்தரவான் அன்பு கூறுவே அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை 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 எல்கோய் என்று பேர் சொல்ல முடியும். எல்கோய் என்னை கண்டீரே. எத்தனையோ காரியங்கள், ஆனால் நம்மை கண்ட ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவர். இந்த நாட்களில் எங்கள் ஜீவன் முளை ஏற பெற்றாய் பார்த்தீரே. ஆமென். நீ கண்டீரே. நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே. நன்றியை ஒரு வருஷ காலம் நமக்கு சுகம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவரே. எத்தனை வியாதி படுக்கைகள் இருந்தது, மரண ஓலங்கள் இருந்தது, எங்களுக்கு தெரிந்தவர்கள் அநேகம் பேர் மரித்தார். ஆனால் கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தீரே. நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை ஆமென். அல்லேலூயா. ஆராதனை 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 ஆமென். ஆராதனை ஆராதனை அன்பு
அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன். அல்லேலூயா திவாரசரியா. ஓ அன்பு தேவனுடைய சமூகத்தை உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கு ஆராதனை. ஸ்டாரி பலசரதிக பலமுரியந்தரா விமசூரி அந்தராஜ. புதிய நாளிலே புதிய ஆவியானவர் எங்களை ஒரு புது பலத்தோடு, புதிய வல்லமையோடு, புதிய அபிஷேகத்தோடு எழுப்புங்க ஆண்டவரே. அக்கினிமயமான நாவல்களோடு, அபிஷேக வல்லமையோடு, விசுவாசின் கைகளை குறிக்கத்தக்கதாய் தேவ பலனை எங்களுக்கு நீ கொடுத்து உள்ளத்தின் ஆழத்தில் இந்த நேரத்தில் ஒரு கூட்டமாய் துதிக்கிறோம். என் தேவன் மகா பெரியவராய் அதிசயமானவராய் இன்று மட்டுமல்ல, இதுவரைக்கும் இருக்கிறது அல்ல, இனி மேலும் நடத்துகிற ஒரு அற்புத தேவன் என்பதை காண்பிக்க போகிறார். உமக்கு கோடா கோடி நன்றி. உமக்கு பலனும் உம்முடைய சத்துவமும் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நன்றி ஆண்டவரே. உம்முடைய ரட்சணிய வல்லமை எங்களை எழுப்பட்டும் ராஜா. எல்லா சத்துருவின் ஆயுதங்களை முறிக்கத்தக்க ஒரு பலனை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஜீவனுள்ளோர் தேசத்தில் குடியிருக்க பண்ணும்படி உம்முடைய பரிசுத்த வல்லமைக்குள்ளாக எங்களை இழுத்துக் கொள்ளும் கர்த்தாவே. உம்முடைய அன்பின் திவ்ய சமூகம் எங்களை உருவாக்கட்டும். வந்த வண்ணமாய் அல்ல, ஒரு புதிய ஆசீர்வாத மகிமையோடு இந்த நாட்களில், இந்த மாதத்தில் ஆண்டவரே மகிமையை காணவும், இனி வரக்கூடிய சுதந்திரங்களை, பூர்ணமான வல்லமையான அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளுக்கு கர்த்தாவே உம்முடைய பாதத்திலே எவ்வளவு நாங்கள் காத்திருந்து செயல்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு எங்களை உருவாக்கும். உம்முடைய மகிமையை காண கர்த்தனை கிருபை பாராட்டப் போவதற்காக உமக்கு நாங்கள் அந்த துதிகளை இந்த ஆராதனை வேளையில் எடுத்துக்கொள்ளும். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. மகிமைக்கா இந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைவெளி அப்படியே ஜெபசிந்தையோடு கூட இருப்போம். சகோதரர் ஜெபித்து முடிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நாளுக்காக நன்றி தகப்பனே. கடந்த 11 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்தவரே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஆமாண்டவரே, எங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தீர் ஆண்டவரே. எங்களுடைய போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காத்த தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள். இப்பொழுதும் புதாலிய ஹாத்ராதி ஸ்டலூரியா இந்த வருடத்தின் கடைசி மாதத்துல நாங்கள் கால் எடுத்து வைத்திருக்கிறோம். அப்ராதுலாஷியா இந்த பிரயாணத்தில் எங்களோடு வாங்க ஆண்டவரே. நிமாஷியா உலாயின் ஜியோ க்ரூதிலாசியான் தரபியா, உங்க மகிமையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உங்க வல்லமையினால் எங்களை இடைக்கட்டுங்க ஆண்டவரே. உன் மாதலௌஷியா கிரியா கர்த்தாவே ஸ்தோத்திரம். உன் மதில்கள் என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உன் மதில்கள் இரவும் பகலும் என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறபடியால் நான் உங்களை நோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறேன். பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். Meet all the bebanchi stood the bamant call the regnassia ne no attend the reglasio. உன்னை நிற்க கூடாதபடிக்கு தள்ளிவிடுகிற ஜனங்களுக்கு மத்தியிலே உன்னை நிலைநிறுத்த போகிற நாட்கள் வந்து விட்டது. By don't stand the bamuchiri kalaushia. நன்றி தகப்பனே. ஆமாண்டவரே, நீ நிலைநிறுத்துகிற தேவன் என்பதை காண்பிக்க போறீங்க ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற கிரியைகளை அப்புறப்படுத்தி நாங்கள் எங்கே நிற்க வேண்டுமோ அந்த இடத்துல நிலைநிறுத்த போகிற ஒரு கிருபை 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 இந்த நாளிலே சபை மக்களுக்கு நீர் கொடுக்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக என் தேவனுடைய கரம் உயர்ந்திருக்க போகிறதற்காக சர்வ வல்லவர் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போகிறதற்காக ஒவ்வொருவருடைய தலை எண்ணெயால் அபிஷேகிக்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய கிருபையினால் தாங்கிக் கொள்ளுங்க. இந்த நாளிலும் எங்களோடு பேசுங்க.
உம்முடைய வாக்கு தத்தத்தின் மூலமாய், உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசி எங்களை திட்டப்படுத்தும்படியாய், என் தேவனுடைய கண்கள் எங்களை நோக்கி பார்க்கிறபடியால் அப்பா உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்கிக் கொண்டதற்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் விசேஷமாய் ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்ட உம்முடைய ஜனங்களையும் கர்த்தர் இருக்கிற இடங்களிலே அவர்கள் மேல் உம்முடைய கரத்தை வைத்து அவர்களை வழி நடத்தி செல்லுவீராக சுவாமி. எல்லாவற்றையும் உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறேன் பரமபிதாவே, ஆமென். நாட்களிலே தேவன் நம்மை ஒன்று கூட செய்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமம் இன்றைக்கு மகிமைப்படுவதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். ஆமென். இரட்சகராகிய தேவன் நம்மோடு கூட இருந்து எல்லாவற்றையும் செயல்படுத்தி காண்பித்திருக்கிறார். அதுதான் நாம் பார்க்குறோம். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலும் உங்களுடைய ஒளிபரப்பு செயல்படுத்த முடியாதபடிக்கு இந்த தடைகளுக்காக வருந்துகிறோம். அங்கே நெட்வொர்க் இல்லை. இருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த செய்திகள் மாத்திரம் உங்களுடைய ஜூம் மீட் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனுடைய ஆவியானவர் நம்ம மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராக. அதில் இணைக்கப்பட்டிருங்கள். சிஸ்டத்திலிருந்து வராது. அதனால் உங்களுக்கு வருகிற ஆடியோ உங்களுக்கு கிடைக்கிறபடி நீங்கள் அதில் கலந்து கொண்டு அதில் தெய்வ ஆசீர்வாதத்தை பெறலாம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மத்தியிலே பெரிய காரியங்களை இந்த நாட்களில் செய்து கொண்டிருக்கிறதை பார்க்குறோம். இந்த புதிய மாதம் மகிமையான இந்த ஆசீர்வாதத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. இந்த டிசம்பர் மாதம் இந்த வருஷத்தினுடைய கடைசி வரைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை அற்புதமாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆமே, அல்லேலூயா. இந்த ஆரம்பத்தில் இந்த வருஷம் முழுவதும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு போகும் என்பதை நாம் அறிந்து கொள்ளவே முடியாதபடிக்கு பலவிதமான கட்டங்களுக்குள்ளே நாம் தள்ளி கொண்டு போகப்பட்டதை பார்த்தோம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு திட்டங்கள் இருந்தது. ஒவ்வொரு அறிவிப்புகள் அரசாங்கத்திலிருந்து வந்து கொண்டிருந்ததை பார்த்தோம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை அத்தனை சூழ்நிலைகளிலும் அவருடைய சித்தத்தை அறிந்து நாம் ஜெபத்திலே காத்திருந்து அநேக காரியங்களுக்காக ஜெபித்து வெற்றியாய் இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் என்பதை நாம் பார்க்குறோம். இந்த நாட்களிலும் கூட கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வார்த்தை என்ன? பல சூழ்நிலைகளின் மத்தியிலே நாம் போகிறோம். எதிர்பார்ப்புகள் அநேகம் உண்டு. என்ன திட்டமிட வேண்டும் என்று தெரியவில்லை. அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு பழைய காலங்கள் என்று தான் சொல்ல வேண்டும். 2 வருடங்களுக்கு முன்பு இருந்ததெல்லாம் ஒரு பழைய காலம். இப்போ புது காலம் மாதிரி நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு நம்மளே கோடங்கி நிலைமைக்கு மாறிடுச்சு. நல்ல காலம் பிறக்குமா பிறக்காதா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அனுதின காலங்களை குறிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு வேண்டிய ஒரு திட்டங்களுக்கு போய்விட்டோம். காரணம், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதத்தில் பிரச்சனை, ஒவ்வொரு விதத்தில் நோய் கிருமிகள். முதல்ல பெருசாக வாதை ஏதாச்சும் ஒன்று வரும்போது அதை பெரிய லெவலுக்கு எடுத்துக்க மாட்டார். ஒரு இடத்துல பிரச்சனைகள் வந்திருக்கு என்பது ஒரு நிறைய பேர் அழிந்தால் அதுக்கப்புறம் யோசித்து மெல்லமாக முடிவெடுத்து அவன் புகையை போட்டு வர்றதுக்குள்ளே எல்லாருமே புகையாயிருவாங்க. ஆனால் இப்போ என்னென்னா ஒரு இடத்துல துளி அறிகுறி தெரிஞ்சாலே பிரச்சனை ஆயிடுது. உலகம் முழுசும் பிரச்சனை.
உலகம் முழுசும் அதை குறித்து அலர்ட். அந்த அளவுக்கு கர்த்தர் வியாதிகளை குறித்து ஒரு நடுக்கத்தை உண்டாக்கியிருக்கு. ஆமென். மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுறானோ இல்லையோ, வியாதிக்கு பயப்படுறான். இப்போ ஆண்டவருக்கு பயப்படணுங்கிற எண்ணம் இப்போ மறந்துருச்சு. வியாதிக்கு தான் பயப்படணுங்கிற எண்ணம் மாறிடுச்சு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அதை? இல்லையா? ஆமாம். ஆண்டவரை ரெண்டாவது பக்கமாக வச்சுட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொரோனா, அடுத்தது கர்த்தர் நமக்கு இருக்கிறாருன்னு அவங்கவுங்களுடைய நம்பிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்க போயிட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இதுக்கு எல்லாம் மேலே இருக்கிறார் என்பதை ஒரு கூட்ட ஜனத்திற்கு, அவரை நம்பிக்கொண்டிருக்கிற கூட்டத்திற்கு காண்பித்து கொண்டே இருக்கிறார். ஆமேன். அது என்ன நடந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் இல்லைனாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு நிச்சயம் இருக்கிறது என்பதை எவ்வளவு சிக்கலிலும் எவ்வளவு பிரச்சனையில் போகிறவங்களையும் கர்த்தர் பாதுகாக்கிறார். இதில் அதிகபட்சமான பாதிப்புக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்தா ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ் தான். அவங்க தான் பக்கத்தில் இருக்கிறவங்க. நான் அவங்களையும் கர்த்தர் பாதுகாக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய கிருபை. அடுத்தது தான் நம்ம. ஆமேன். அடுத்ததுன்னா நிறைய டிஸ்டன்ஸில் இருக்கிறோம் நம்ம. இதுக்கே இந்த ஆட்டம்னா இனி நம்ம பக்கத்தில் நம்மளை கொண்டு போய் வச்சா என்ன நடக்கும்? ஓமிக்ரானை நீங்கள் தான் கவனிக்கணுன்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட முடிஞ்சது. நம்ம வேறு ஏதாச்சும் மண்டலத்துக்கு தான் போயிடுவோம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு அப்படியெல்லாம் வைக்கல. ஏன்னா நம்ம போகிற பாதை நாம் அறியாமல் இருக்கிறோம். அறிந்திருக்கிறோம் என்று நினைக்கிறோம், ஆனாலும் அதில் எவ்வளவு அறிவின்மையாக இருக்கிறோம் என்பதை நாம் யோசிக்கிற ஒரு கட்டத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். இதை நாம் அறிந்து கொள்வோமானால் ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் செயல்படுத்த போகிறார். ஆகையால் நாளை தினத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை. அதினதின் காலங்கள் அதினதின் காரியத்தில் அது எது நடக்கும் என்பதிന് தெளிவாய் ஆண்டவருடைய கரத்தில் நான் கொடுத்திருக்கிறேன் என்பதை அறிந்தால் நிச்சயம் நமக்கு ஆசீர்வாதம். ஆமென். நாளைக்கு நாம் பிளான் போட்டு பல காரியங்களை செய்வதற்கு நம்ம திட்டம் போடும்போது தான் பல ஏமாற்றம் வருகிறது. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இல்லை. அதனால் ஒவ்வொரு நாள் திட்டங்களை குறித்து நீங்களும் நானும் இப்பொழுது கவலைப்பட முடியாது. இப்போ பிளான் பண்ணவும் முடியாது. போகலாம், ஏதோ வைத்திருக்கலாம் பிளான், ஆனால் நடக்குதா நடக்கலைங்கிறது தேவன் சித்தம் இருந்தால் மாத்திரம்தான் அடுத்த கட்டம் போகுது. அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிரசங்கி 11:5. ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களை நீ அறியாய். ஆமென். எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களை நீ அறியாய். அவர் செய்வார். அவர் மகிமையான காரியத்தை செயல்படுத்தி காண்பிப்பார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவருடைய காரியம் மிகவும் வல்லமை உள்ளது. மிகவும் பலத்த காரியத்தை செயல்படுத்துகிற கர்த்தருடைய திட்டம் என்ன என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். அதுதான் இன்றைக்கு தேவனுடைய காரியமாய் நாம் என்ன சிந்திக்க வேண்டும், நினைக்க வேண்டும் என்பதை நாம் யோசிக்கணும். As you do not know the path of the wind or how the body is formed in a mother's womb, so you cannot understand the work of God, the maker of all things. Amen. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறது, எதையும் நீங்கள் பெரிதாக அறிந்து கொள்ளாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குதே ஒழிய எல்லாம் அறிந்தவர்களோ திட்டமிட்டு செயல்படுத்துகிறவர்களோ நீங்களும் நானும் அல்ல. ஆமென். எத்தனை பேர் ஒத்துக்கிறோம்? எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களை நீ அறியாய். இது தெரிஞ்சிருச்சு, நம்ம தேவனா மாறிடுவோம். இது தெரியாதனால தான் நம்ம இப்படி இருக்கோம். ஆமென். அல்லேலூயா. நம்ம இப்படி இருக்கிறது நல்லது என்பது கர்த்தர் விரும்புகிறார். தெரிஞ்சிட்டு ரொம்ப ஆட்டம் போடுறதை விட தெரியாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் அடங்கி வாசிக்கிறது நல்லா இருக்கும். ஆமென். ஏன்னா அவர் செய்யும்போது எவ்வளோ அழகாக செய்வார். ஆகா, அப்புறம் நம்ம தான் ஆண்டவரை பாராட்டுவோம், இது எப்படி அழகாக இருக்குது.
இதை கொஞ்சம் யோசிச்சிருந்தா கூட நான் யோசித்தபடியே நடந்துருச்சுன்னு. நீங்கள் யோசித்தபடி நடக்கணும்னு ஒன்றும் காரியம் இல்லை. ஆனால் யோசித்தபடி நடந்துருச்சுன்னு நம்ம சொல்லி மேன்மைப்பட்டுக்குவோம். ஆனால் ஒன்றுமே தெரியாத போது அற்புதமாக ஒரு காரியத்தை கர்த்தர் செஞ்சு முடிச்சிருந்து சொல்லும் போது நம்ம என்ன சொல்ல போகிறோம்? இதை நம்ம இந்த அளவுக்கு செய்வோன்னு நடக்கும் என்று நான் நினைக்காத போது கர்த்தர் எனக்கு இவ்வளோ அருமையாக நடத்தினார் தான் அங்கே தான் மகிமைப்படுது ஆண்டவருடைய நாமம். ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், இனிமேல் நீ வரக்கூடிய நாட்கள் பல காரியம் நாம் அப்படி நடந்திருந்தோம், நாம் அதை அறியாமல் போயிருந்தால் கூட இனி வரக்கூடிய நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறது நிமித்தமாய் நாம் சொல்ல வைக்கிறதற்கு கர்த்தர் மாற்றுவார். தேவனுடைய செயல்களை நாம் அறியாமல், அந்த காரியங்கள் என்ன என்பது தெரியாமல் துதிகளோடு கூட ஆண்டவரிடத்தில் நாம் சொல்லிக்கொண்டு சந்தோஷத்தோடு ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிற வேளையில கர்த்தர் அதை செய்து முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கார், எல்லாவற்றையும் நீ செய்யலாம் என்று நினைக்கிறாய், செய்கிறாய், சொல்லுகிறாய், அர்ப்பணிக்கிறாய், துதிக்கிறாய், ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறாய், அல்லது அவரிடத்துல வந்து பொருத்தனையும் பண்ணுகிறாய். கடைசியில் பார்த்தா எதுவும் சில நேரத்தில் வாய்க்காது. நிறைய பேர் கர்த்தருடைய ஆவியானுடைய சமூகத்தில் தேவ சித்தத்துக்கு நம்ம ஆயத்தப்படுத்தி கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்து வரும்போது கர்த்தருடைய ஆவியானவருடைய சமூகத்தில் இதெல்லாம் சொல்லுகிறோம். ஆண்டவர் நீர் இதை செய்யும், அதை செய்யும், இப்படி செய்யும், அப்படி செய்யும் சொல்லுவேன். எல்லாம் செஞ்சா கர்த்தாவே நான் இதை உமக்கு செய்கிறேன், அதை உமக்கு செய்கிறேன், இப்படி செய்கிறேன். அது ஆனால் அது நடக்கும், வேறு வழியில் நடந்திருக்கோம், அல்லது நடந்துக்க கர்த்தருடைய கிருபை வச்சிருப்பார். ஆனால் நம்ம செய்ய சொல்றது என்னது அறிக்கை பண்ணியிருக்கிறோமா அதை செய்ய முடியாதபடிக்கும் கூட போகும் இல்லைங்களா? ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்லுகிறோம்? ஆண்டவர் நம்ம அதை சொன்னதுனால தான் செஞ்சிருக்கிறாரா, இல்லை நம்ம சொல்லாததுனால செஞ்சிருவாரா? எதையும் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்த்து ஒன்று செய்தோம்னா நிச்சயமாக நடக்கவே நடக்காது. நம்ம எதுவுமே கரெக்டாக செய்ய மாட்டோம். ஆனால் ஆண்டவராக செஞ்சிருக்கிறதுல நம்ம உணர்ந்து நன்றி உள்ளவர்களாக இருந்தால் அதுக்கு ஆண்டவருக்கு செஞ்சிருப்போம். ஆமென். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய ஆவியானவர் அதைதான் காண்பிக்கிறார். ஏன்னா நாம நினைக்கிறபடி அல்ல, எல்லாமே நன்மையாய் நினைத்திருந்து நடந்திருந்து ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்டபடி நடந்திருந்தாலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயலை நீ அறியாய். ஆமென். எல்லாம் நீ கேட்கிறபடி ஒரு காரியம் கேட்கிறோம், ஆண்டவரே இதை இந்த நாட்கள் நீ செய்ய ரெடி. கர்த்தர் அப்படியே செய்கிறார். ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற பதில், எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயலை இன்னும் நீ அறியாய். ஆமென். அல்லேலூயா. ஒத்துக்கிறோமா? ஆமென். அல்லேலூயா. நாம் நினைச்சிடறோம், நம்ம சொல்லுகிறபடி, நாம் செய்கிறபடி, எதிர்பார்க்கிறபடி கர்த்தர் செஞ்சு விட்டார். நிச்சயம் ஆண்டவர் ட்ராக்ல நான் இருக்கிறேன், என் ட்ராக்ல ஆண்டவர் இருக்கிறார் நினைக்கிறோம். அவர் ஆனா சொல்லுகிறாரு மறுபடியும், இன்னும் நீ அறியல. ஆமென். இந்த கண்டிஷனுக்கு நம்ம கரெக்டாக வந்துட்டோம்னா தான் தேவ ஆசீர்வாதம். இது தெரிஞ்சிருச்சு, என்னால் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அடுத்த கட்டம் நாம் சொல்லுகிறபடி தான் கர்த்தர் செய்ய போகிறார், நம்ம செய்கிறபடி எல்லா காரியம் நேர்த்தியாக தான் நடக்க போகுதுன்னு நினச்சா அங்கே தான் ராங் ஆகும். எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல, எல்லா காரியம் கர்த்தருடைய திட்டத்தின்படி போகிறதில்ல. ஏன்னா ஒரு திட்டம் நடந்த உடனே அதுக்குள்ள மாம்சம் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருது, பல கிரியைக்கு ஆரம்பிச்சிருது. அது நல்லதா கெட்டதா நமக்கு தெரியறதுக்கு முன்னே நாம சில காரியங்களை அர்ப்பணித்து விடுகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இன்னும் நீ அறியாமல் இருக்கிறாய். அதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா தேவனுடைய ஆவியானவருடைய ஆசீர்வாதம் அற்புதமாய் நடக்கும். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போகலாம், துதிச்சுட்டே போகலாம். அவர் செய்கிறத வச்சுட்டு ஆண்டவர் தான் செஞ்சார் 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 சொல்லி துதிச்சுட்டே போனா போயிட்டே இருக்கலாம். ஆமென். இதில் மாறி நம்ம வேற வேற பிளேட் எல்லாம் போட்டு பார்க்கும்போது தான் பல திட்டங்கள் மாறுகிறது. இதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் மத்தியில் சொல்லுவதற்கு இந்த 12வது மாதத்தில் இன்னும் நம்ம எதிர்பார்க்கிற அடுத்த புதிய வருடத்துக்குள்ளே போகிறதற்கு ஆயத்தமாக்கப்படும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை இந்த திசையில் ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். ஆமென். புதிய காரியம் என்ன நடக்கு, புதிய வருஷத்தில் என்ன திட்டம் இருக்கு, என்ன நடக்க போகுது, இந்த வருஷமே இவ்வளவு ஆன் அண்ட் ஆஃபாக போய் எல்லாமே லாக்டவுனு அல்லது ஓப்பன்
பல காரியங்கள் இருந்தாலும், ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப் அண்ட் டவுன் போனாலும், இனி புது வருஷத்தில் இப்போவே ஒரு புதிய வைரஸும் ஆரம்பிச்சிருச்சு. இனி அடுத்தது அது எப்படி போகுது, எப்படி என்ன சூழ்நிலை, இதெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டியது நமக்கு ஆண்டவர் வைக்கவே இல்லை. ஆமேன். அது புதுசாக ஒன்று வந்திருக்கா, அது அடுத்தது நம்மளுடைய இந்த ஜென்மத்தில் நமக்கு வச்சிருக்கிற ஒரு அடிஷன். ஆமேன். அதை வச்சுக்கோங்களேன். எவ்வளவோ தயாரிச்சிட்ருக்கு, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுனால அவன் சொல்லிகிட்டு இருக்கிறான். கண்டுபிடிக்காமல் எவ்வளவோ இருக்குது, அதுலெல்லாம் அட்டாக் ஆகி சாகிறவன் எத்தனையோ பேர் இருக்கிறான். ஆமேன். அல்லேலூயா. ஆனால் நம்ம பட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா அடுத்தடுத்த அடிஷன்ஸ் நம்மளுடைய ஜென்ரேஷனில் ஆண்டவர் வச்சிருக்கார். எப்படி உங்கள் குடும்பத்தில், நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு அடிஷன் வந்துட்டே இருக்கோ, அதே மாதிரி என்ன சொல்கிறது, சில வீட்டில் பாருங்கள் ஒன்று, சில வீட்டில் ட்வின்ஸு, சில வீட்டில் ட்ரிபிள்ஸ் வருது. அந்த மாதிரி டபுள் ஜென்ரேஷன் வைரஸ், ட்ரிபிள் ஜென்ரேஷன் வைரஸ் வரும். அதெல்லாம் ஆட் பண்ணிக்க வேண்டியது நம்ம ஜென்ரேஷனில். ஆனாலும் கர்த்தருடைய செயலை நீ அறியாய். ஆமேன். இதெல்லாம் வந்தாலும் நம்மை அவர் எப்படி நடத்த போகிறார் அது தெரியாது. அதுதான் ஏசாயா 42:16 சொல்லுகிறது. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்கள் நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆமேன். இதில் ஒரு வித்தியாசமான பார்வை இருக்கிறது. இது ஒருவேளை நம்ம ஊழியக்காரர்களுக்கு, விசுவாச குடும்பங்களுக்கு, கர்த்தரை அறிந்தவர்கள் குருடராய் இருக்கிறதை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருந்தாலும், இந்த குறிப்பிட்ட ஒரு பார்வை நாம் பார்க்க வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறோம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களை தெரியாத பாதைகளே கொண்டு வந்து, அழைத்து கொண்டு வந்து, இது ஒண்ணுமே தெரியாத, அறியாத தேவனுடைய செயலை நீ அறியாய் என்று சொல்லுகிற அந்த பதத்தில் அவர் கொண்டு வந்து, ஒன்றுமே தெரியாமல் புரியாமல் இருக்கிற ஒரு நிர்பந்தமான கட்டத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய ஜனங்களா இருக்கிற சரீரமாகிய சபை, அது ஊழியனா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், வரப்போகிற விசுவாசி, புதிதாய் தெரிந்து கொள்ளப்பட்ட யாராக வேணாலும் இருக்கலாம். அது ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு தகுதியாய் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே சொல்லப்படுகிற ஒரு காரியம், குருடர்களைப் போல அறியாத வழியில் கர்த்தர் வைத்திருக்கிறது. தெரியாத பாதைகளை அழைத்து கொண்டு வந்து இப்போ இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறார், கோணலை செவையாய் மாற்றுகிறார். ஏன் கர்த்தர் சொல்லுகிறார்? இந்த டோட்டலி டிபெண்டன்ட் ஒரு ஆள் யாரு? கண் பார்வை தெரியாத குருடரை போல இருக்கிற, ஒன்றுமே அதுக்கப்புறம் என்ன நடக்குது என்பதை அறிய முடியாதபடிக்கு, வேணால் அந்த காரியங்களை படித்து தெரிந்து அதுக்குரிய ஞானத்தில் இருக்கலாம், ஞானத்தில் நடக்கலாம், அடுத்த கட்டத்தில் போனால். ஆனால் அவர்களுக்கு 100% எதுவும் தெரியாது, 100% தெரியாது. கிரகிக்கத்தக்க ஞானத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதிலே போகிறார்கள். ஆனால் 100% தெரியும்னு எதுவும் சொல்ல முடியாது. அப்போ அந்த குருடரை எந்த அளவுக்கு அறியாத ஒரு வழி, தெரியாத ஒரு பாதை, அதனுடைய அழகை ரசிக்க முடியாது, அதனுடைய காரியங்களை பார்க்க முடியாது, அதில் எப்படிப்பட்டதெல்லாம் இருக்குது, என்னென்னலாம் இருக்கா, யார் இருக்கிறா என்று தெரியாது. அதுக்கு ஒரு நடத்துதலுக்கு நம்ம போவதற்குரிய ஒரு காரியம் மட்டும்தான் செயல்பட முடியுங்கிற ஒரு திட்டத்தில் செயல்பட நடக்குதே ஒழிய மற்ற எதுவும் தெரிய போகிறது அங்கே இல்லை. ஆனால் கர்த்தருடைய ஆவியான சொல்கிறார், அந்த அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்வு தான் நம்முடைய வாழ்வு, நம்முடைய காரியம் அனைத்துமே. இது குருடருக்கென்று இல்லை, இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற அனுதின சம்பவம். நம்ம தெரிஞ்ச மாதிரி போய்க்கிறோம், அவ்வளோதான். ஏன்னா ஒரு குருடன் எப்படி ஒரு ரோட்டில் கிராஸ் பண்ணுறதும் பண்ணுறான், நடக்கும்போது பண்ணுறார்கள், எல்லாமே செயல்படுத்தி விடுகிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு தான் போகிறார்கள். அதுதான் நம்ம செய்கிறோம், அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நாமும் அப்படி தான் இருக்கோம். என்ன கொஞ்சம் அதுக்கு மேலே பார்த்து நல்லதை நடத்திக்கிறோம், நின்றுக்கிறோம், கொஞ்சம் காரியத்தில் ஒரு ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம், அவ்வளோதான். நம்முடைய மற்றபடி நம்முடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை நம்மளால் சொல்ல முடியாது. ஆமேன். எதையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய காரியங்கள் என்னங்கிறது நமக்கே தெரியாது. அடுத்தது நமக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்தா தான் அடுத்தது. ஆமேன். அதில் ஃபியூஸ் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற காரியத்தில் அவர் சொல்லுகிறார், நான் குருடரை தான் அந்த இடத்துல கொண்டு வரேன், அறியாதவர்களை தான் ஒரு இடத்துல கொண்டு வரேன். எதுக்காக கொண்டு வரேன்? அதுக்கப்புறம் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு, அவர்களை கைவிடாதிருப்பேன்ங்கிற ஒரு வாக்குத்தத்தம். ஆமேன்.
அவருடைய காரியங்களை நான் செய்து கைவிடாது இருப்பேன். அப்போ அந்த பொசிஷன்ல இருக்கிறவங்கள தான் கைவிடாது இருப்பேங்கிறாரு. ஆமேன். எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா விட்டுருவார், போயிட்டே இருன்ட்டு. அப்புறமேல் நம்மளா திரும்பி வந்துட்டு ஐயோ ஆண்டவரே அப்பா அப்படின்னு சொல்லி கதறணும். அதுக்கு ஒன்றுமே தெரியலன்னு பேசாமல் உட்காந்துட்டோம்னா ஆண்டவர் சொல்லுகிறார், கைவிடாது இருப்பேன். ஆமேன். நடத்திட்டு போகிறேன். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இதுதான் நம்முடைய டெசிஷன் மேக்கிங். பல நேரத்தில் தவறாய் போகலாம், ஏதோ ஒரு காரியம் நடக்கலாம், என்ன வேணா சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கு தேவ திட்டம் வைத்திருக்கிறார். ஆனால் நாம் அறியாமல் எல்லாம் சரி என்று சொல்லி, அல்லது நம்முடைய திட்டம் ஒன்று இருக்குது, அந்த திட்டத்துக்கு கர்த்தர் இணங்கி விட்டார், ஆகையால் எனக்கு அடுத்தது எல்லாமே தெரியும் என்று நினைத்தா அதுக்கு ஒரு ஆதாரம் வேதம், முழுமையான ஒரு ஆதாரம் சொன்னா நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் காண்பிக்கிற ஒரு வார்த்தை தான். அதில் 30ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தா யெப்தாவினுடைய காரியம் நமக்கு முன்பாக ஒரு ஆதாரம். கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுக்கவே ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரிடத்திலே கேட்கிறான், அடுத்த வரப்போற சம்பவம் என்னன்னு தெரியாது, எங்களுடைய ராஜ்யத்தில் என்ன நடக்க போகுது தெரியாது, என்ன காரியம் என்று தெரியாது, ஆனா அம்மோன் புத்திரரை நாங்கள் முறியடிக்கணும், அதுக்கு நீங்க எங்களுக்கு பலத்தை கொடுத்தா, இந்த கிபியோன்ல நான் இருக்கிறது நிமித்தமாக இந்த இடத்துல இருக்கிற சூழ்நிலைகளில் எனக்கு ஒரு ஜெயம் கிடைக்கிறதுக்கு இந்த நேரத்தில் நீ அனுக்கிரகம் பண்ணினால் நான் என்ன நடக்கும்? நான் அம்மோன் புத்திரரிடத்தில் சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசப்படியில எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்குரியதாகும், அதை சர்வாங்க தகன வழியாக செலுத்துவேன் என்றான். நடக்க போகிறது யாருக்கு தெரியும்? ஆமேன். இதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். தேவனுடைய எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயலை நீ அறியாய். ஆமேன். ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் என்று நீ கேட்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் யெப்தா கேட்க, ஆண்டவரை இந்த அம்மோனை ஜெயிக்கும்படிக்கு தேவையான கிருபை கொடுங்க, அதுக்கு நீர் என்ன எதிர்பார்க்கிறீர், என்ன நான் செய்யணும்? உங்களுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் முழுமையான ஒரு பலிகளை நான் ஆயத்தப்படுத்தி அந்த ஒழுங்கு ஒரு திட்டத்திற்கு நான் கொண்டு வருவதற்கு ஆயத்தப்படுத்தணும்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லை. அது தேவன் அது செய்கிறானோ செய்யலையோ ஆண்டவர் நிச்சயம் வெற்றி கொடுக்க போறார். ஏன்னா அன்னைக்கு யெப்தா கையில் கர்த்தர் இந்த அம்மோனை கொடுக்கறது தேவ திட்டம். ஆமென். அவன் கேட்டான் கேட்கல, எல்லாம் சரி, அவன் கேட்டாலும் கேட்கலன்னா கர்த்தர் கொடுக்க போறார். ஆமென். ஆனா என்ன நடக்குது? அடுத்தது அந்த நடக்கும்போது செக்கு சத்ருவை வைக்கிறானா இல்லை அவனுடைய மாம்சமா ஏதோ ஒன்று நடக்குது இந்த யெப்தாக்குள்ள. அவன் உணர்ச்சி பசப்பட்டு என்ன சொல்லிடுறான்? ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சு கொடுக்கறதுக்காக ஒரு அதிகபட்ச காணிக்கையை கொடுக்கறதற்கு ஆண்டவரை இழுக்கிறதுக்கு ரெடியா இருக்கான். ஆமென். ஏன்னா இந்த வெற்றி நிச்சயம் வேண்டும், அவனுக்கு கட்டாயம் வேணும். அதுல தோல்வி அவன் பார்க்க முடியாது, ஏன்னா அவன் சேலஞ்ச் பண்ணியிருக்கு. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு செய்கிறார். செய்ய வேண்டும் என்று நினைத்த ஆண்டவரோடு இருந்தால் நிச்சயம் நடக்கும். அடுத்து வருவது யாருக்கு தெரியும்? அதுதான் சொல்றா, குருடரை அவர் அறியாத வழியில நடத்தி எதுவுமே தெரியாத ஒருவனுடைய சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்தி ஆண்டவர் இருளை வெளிச்சமாக்குறார். ஆமென். ஒன்றும் தெரியாது இவனுக்கு, ஆனால் தெரிஞ்ச மாதிரி என்ன செஞ்சான்? என் வீட்டில் முன்னாடி வந்திருக்கேன், முன்னாடி நிறைய ஆடு மாடெல்லாம் கட்டியிருப்பான்னு நினைக்கிறேன் நான். அதுதான் முன்னாடி தலையாட்டிட்டு வரும். பாவம், அது தலையாட்டும் போது இவன் தலையை வெட்டலாம் நினச்சது. ஆமென். அது ஏதோ நல்லது வரும், ஒரு ஆடு வரும் அல்லது மாடு வரும், ஒட்டகம் வரும், எது வேணா வச்சிருக்கலாம். அவனுடைய நினைவில் அவனுக்கு வளர்த்தி இருக்கிறதெல்லாம் எதில் முன்னாடி ஃபர்ஸ்ட் அவனுக்கு நன்றியோடு அவன் வந்துட்டான்னு பார்க்குதோ அதை போட்டு தரலான்னு நினச்சிட்டான். ஆண்டவருக்கு தானே கொடுக்குற, நல்லதை பெஸ்ட்டை கொடுத்துருவோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் காணப்படுவது எது வேணும்? அவன் மக வருவான்னு தெரிஞ்சிருந்தா சொல்லியிருப்பான் அவன். சொல்லுங்களேன். இதுதான் கர்த்தர் சொல்கிறார், தேவனுடைய செயல்களை நீ அறியாய். நீ எதை கமிட் வேணா பண்ணலாம், எதை வேணாம் ஆண்டவரிடத்தில் சொல்லலாம், ஆனால் நடக்க போகிறத நீங்க ப்ரெடிக்ட் பண்ணுகிற மாதிரி இல்லை. நீங்களும் நானும் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ இருக்க போறது இல்லை. என்ன வேணா நடக்கலாம். ஆனால் கர்த்தர் நடத்தும்னு உட்கார்ந்துட்டா பிரச்சனை இருக்காது. இது நடந்தா இப்படி, அது நடந்தா இப்படின்னா மொத்தமாக காணாம போயிடும். ஆமென். இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்.
நீங்களும் நானும் அறிக்கை பண்ணுகிறதில் ஜாக்கிரதையாயிருக்கும். ஆமேன். ஏன்னா தேவனுடைய செயலை நீ அறியாய். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது திட்டம். ஒருவேளை மாம்சமோ சத்ருவோ எழும்பினா அது மாற சான்ஸ் இருக்கு. கிரியைகள் வேற மாதிரி போற சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ரெக்ரெட் பண்ணணும். ஆனா கர்த்தர் கைவிட மாட்டார். அதான் சொல்லுகிறார், குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி என்ன செய்வாரா? வசனத்தை வாசிச்சீங்க இல்லையா? ஒவ்வொன்று அதான் அறியாத வழியில நடத்தி தெரியாத ஒரு பாதையில கொண்டு வந்து அழைத்து கொண்டு வந்து வச்சு ஆண்டவருடைய ஆவியான அதான் சொல்லுகிறார். இப்படி ஒரு மனுஷன் தெரிஞ்சும் தெரியாம சொல்லிவிட்ட போது இப்ப 100% குருடன் யாரு? யாருங்க? யாரை பத்தி பாத்தீங்க? எப்தா. அவன் அம்மோன் புத்திரரை ஜெயிக்கிறதற்குரிய விஷன் இருக்குது. அவன் ஜெயிக்கிறதுக்குரிய காரியம் இருக்குது. இது ஆண்டவருடைய பார்வையிலிருந்து அவன் தெளிவாய் அதை பார்க்கிறதற்கு கர்த்தர் அவனுக்கு கிருபை கொடுத்து ஜெயத்தை கொடுக்கிறார். ஆனா அடுத்த நடக்க போகிற வாழ்க்கை குறித்து அவனுக்கு தெரியல. அதான் குருடன். ஆமென். அதுதான் வேதம் சொல்கிறது, என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? என்னுடைய மக்களை அல்லாமல் குருடன் யார்? வேற யாருமே இல்லை. ஏன்னா நம்ம நினைச்சிடறோம் ஆண்டவர் செய்கிற ஒரு காரியத்தினாலும் ஆண்டவருடைய வார்த்தையோ வல்லமையோ வெளிப்படுகிறதுனாலும் நம்ம திட்டமிட ஆரம்பிச்சிடறோம் அடுத்தது. ஆமென். முதல்ல ஆண்டவரிடத்துல கேட்கிறோம், அடுத்தது நம்ம திட்டமிடுறோம். ஆண்டவர் அதான் சொல்றார், நீ கேளு, அந்த கேட்கிறதோடையே நின்று. ஆமென். அப்புறம் திட்டம் போட்ட பிரச்சனை வேற மாதிரி போடும். ஏன்னா இன்னும் நீ அறியாமல் இருக்கிறாய். ஆமென். இன்னும் உனக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் கடைசி மரிக்கும் வரைக்கும் சொல்லுகிறார், ஒன்றும் தெரியாது உனக்கு. எங்கே போகிறாய்? உங்களுடைய மேன்ஷன் எப்படி இருக்குது? ஆண்டவர் அதானே சொல்லியிருக்கார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துறேன். நீங்கள் நான் நினச்சிட்டு இருக்கிறது என்ன? அது ஒன்றுமே தெரியாது. ஏன்னா யாரும் இது வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டு நம்மக்கிட்ட சொல்லலை. சொன்ன மாதிரி எழுதுனதெல்லாம் வச்சு நம்ம செய்யவும் முடியாது, நம்பவும் முடியாது. வேதத்தில் இல்லாத ஒன்றை நம்ம புதுசாக ஒருத்தன் புக் எழுதுனா கூட செய்ய முடியாது. ஏன்னா ஆண்டவரே தான் சொல்லியிருக்கார், வேதத்தில் இல்லாத ஒன்றை நம்ம செய்ய முடியாது. பொறுத்தல வீதி, அவருடைய ராஜ்யம் பயங்கரம், ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கா. எல்லாம் தரிசனத்தில் என்ன வச்சிருக்க அந்த தரிசனத்தில் போய்க்கிறோம். நம்மளா ஒரு புதிய தரிசனத்தை யார் உருவாக்குனாலும் சரி, அது ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் நமக்கு தெரிஞ்சிருக்கா? நமக்கு தெரியாத வரைக்கும் அப்படியே ஆஃப் ஆகிக்க வேண்டியதுதான். ஆமென். ஆனால் ராஜ்யம் ஒன்று உண்டு, பரலோகம் ஒன்று உண்டு. அது பரிசுத்த நகரமாகிய எருசலேம், புதிய எருசலேம் ஒன்று உண்டு. அந்த ராஜ்யம் ஒன்று. இன்னைக்கு நிறைய சொல்ற மேலே இருக்க ராஜ்யம் 7வது வானம் 8வது வானம், ஒரு வானமும் கிடையாது. வானம் எத்தனை வேணாலும் இருக்கலாம், அடுக்குகள் இருக்குது, அதில் லேயர்ஸ் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் எங்கே ஸ்தாபிக்கப்பட போகுது? அது புதிய எருசலேம் ஆகிய எந்த இடத்துல கர்த்தர் ஸ்தாபிக்க போகிறார், அதில் பழைய வானம் பழைய பூமி அழிந்து போகும், எல்லாம் புதிய வானம் புதிய பூமி. அதில் கர்த்தர் எந்த இடத்துல ஸ்தாபிக்க போகிறாரோ அந்த இடம் கர்த்தர் காண்பிப்பார். அப்புறம் ராஜ்யம் இதுவரைக்கும் இருந்த பூமி தேவனுடைய ராஜ்யத்தை சுமக்கிற பூமியாக மாறும். ஆமென். அது எப்படி வேணால் நடக்கும். நம்ம எதையுமே பிளான் பண்ண முடியாது. எங்கே நடக்குது, எருசலேமில் கொண்டு போய் அங்கே வைக்கிறாரு, எங்கே இருக்குதோ அங்கே இருக்கா. ஆண்டவர் எங்கே வேணால் வைப்பார், என்ன வேணால் வைப்பார். அதுக்கு நமக்கு ஒன்றும் தெரியாது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், தேவனுடைய செயல்களை நீ அறியாய். ஆனால் ஒரு ராஜ்யம் உண்டு, ஒரு ஆண்டவர் உண்டு, ஒரு பரிசுத்தர் உண்டு, ஒரு பரிசுத்தத்துக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒருவர் உண்டு. அவருடைய ரத்தம் நமக்கு சிந்தப்பட்டிருக்கிறது. எல்லாம் அவருடைய தரிசனத்தில் நாம் இணைந்து சொல்லப்பட்ட வார்த்தையில் நாம் போயிட்டே இருக்க வேண்டியது அவசியம். இதில் கேள்வி கேட்டோ திருப்பி பார்த்தோ ஆராய்ச்சி பண்ணியோ நம்ம எதையும் கண்டுபிடிக்க போகிறது இல்லை, அது கண்டுபிடிக்கவும் முடியாது. ஆனால் நம்முடைய விஷன் கரெக்டாக இருக்கணும். அதுதான் கர்த்தர் சொல்லுகிற, எப்தா விஷன் கரெக்டாக இருந்தா, ஆனால் அடுத்த பிளானிங்கில் தப்பு பண்ணினா. ஆமென். விஷன் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்த போது அவர் ஜெயத்தை கொடுத்துட்டார். அப்புறம் ஆண்டவருக்கு செய்கிறேன்னு இவன் சொன்ன பிளான் தப்போ ரைட்டோ, ஆனால் ஆண்டவர் கரெக்ட் பண்றார். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் சொல்லுகிறார், இப்போ குருடங்கிறத அவனை ஒத்துக்க வைக்க சூழ்நிலைக்கு அவன் கதறி அழுக வேண்டிய சூழ்நிலை கர்த்தர் கொண்டு போற. ஏன்? யாரும் நினைக்காத போது அவனுடைய மகள் முதல்ல வருவது நிர்பந்தமான ஒரு கட்டமா போச்சு. அறிக்கை பண்ணவனுக்கு எப்படி இருக்கும்? ஆண்டவர் பொறுப்பேன்னு சொல்லி இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை தள்ளப்பட்டனே தெரிஞ்சிருந்தா நான் சொல்லியிருக்க மாட்டேன், என்ன சொல்லியிருப்பான். ஆமென். அப்போ இன்னும் நீ அறியலை, இன்னும் நீ அறியலை.
அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், இன்னும் நீ அறியலை, அதனால நீ இப்படி செயல்பட்டு விட்டார். ஆனால் கர்த்தர் அவனை வெற்றிப்படுத்தவில்லை. கர்த்தர் அதையே நடத்தாமல், ஏன்னா லேவியராகமம் புத்தகம் சொல்லுகிறது, வார்த்தை ஒன்றும் பொய்யாய் போகாது. லேவியராகமம் 20:2-3 ஆகிய வசனங்களை வேதம் சொல்லுகிறது. அந்த நாட்களிலே அந்த மத்திய கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு பலி ஜீவனை கொடுக்கிற, அது தேவன் படைத்த மனுஷியோ கொடுக்கிற காரியம். கர்த்தர் விரும்பாத ஒன்றாய் லேவியராகமத்தில் ஏற்கனவே கர்த்தர் பேசியிருக்கிறார். அது என்ன பேசியிருக்கிறார்? 2-3 வசனம். பின்னும் நீ இஸ்ரவேல் புத்திரர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரர்களும் இஸ்ரவேல் வம்சம் வாசம் பண்ணுகிற அந்நியர்களும் எவனாயிரும், அதான் வேதம் சொல்லுது, எவனாயிரும், அந்நியராக இருந்தாலும் சரி, இஸ்ரவேலா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மூளை கொடுத்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும். அவன் அங்க கொடுத்தாலே கொலை செய்யுங்க. அப்ப இங்க ஏற்றுக்குவாரா? அவருடைய படைப்பு நாம் அந்த ஜீவனை எடுக்கிறதுக்கு உரிமை கிடையாது, அது கொடுக்கிற உரிமை கிடையாது. ஆண்டவரை படைத்தவர், ஆண்டவரே தன்னுடைய சாயலாய் சிருஷ்டித்தவர், அதை ஆண்டவர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்போ அதுல இந்த இடத்துல சொல்றாங்க, பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்துறதானது பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாகும்படிக்கு தன் சந்ததியில் ஒரு பிள்ளை கொலை கொடுத்ததினால் நான் அப்படிப்பட்டவனுக்கு விரோதமாக எடுத்து நின்று அவனை தன் ஜனத்தில் இல்லாதபடி கொண்டு போகிறது. அது மாத்திரமல்ல, உபாகமம் 18:10-12 வருஷங்களை வேதம் திட்டமாய் சொல்லுகிற, தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கலங்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சந்தக்காரனும், ஆயிரத்தைக்காரன், செத்தவிடத்துல குறிக்கிறவனும் உங்களுக்குள் இருக்க வேண்டாம். அவன் 100% இருக்க எதுவுமே உன்னுடைய எல்லைக்குள்ள, உன்னுடைய குடும்பத்துல இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கக்கூடாது. இப்படிப்பட்டவர்களை செய்யப்பட எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானார். அவன் எப்படி இருக்கும்போது ஆண்டவர் அந்த காரியத்தை செயல்படுத்தும்படிக்கு திட்டமிட மாட்டார். இவனுடைய தவறு, இவனும் உலகி வச்சுட்டான், பரவாயில்ல. ஆனா கர்த்தர் அதை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு கர்த்தர் இருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அவருடைய மகள்கிட்ட சொல்லி இப்படி நான் செய்தேன், அவர் சொன்னார், பரவாயில்லை, நீ சொல்லிவிட்டு நீ சொன்னதை செய்யாமல் இருக்கக்கூடாது, ஆகையால் நான் துக்கம் கொண்டாட இந்த மலைக்கு நான் போகிறேன் என்று சொல்லி 2 மாசம் டைம் கேட்டு ஆண்டுடைய சமூகத்துல அவர் படைக்கிறது. அப்புறம் வேதம் சொல்லுகிறது, அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்துல அவள் என்ன செய்தாளா? கடைசி வரைக்கும் புருஷனை அறியாதவனாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை அது கொடுக்கப்பட்டதுன்னா அவங்களுக்கு பின்வரும் சந்ததி அதுல அங்கே இல்லாமல் போனது ஒரே மகனாக இருந்தால் கர்த்தர் அதுதான் அந்த இடத்துல அவளிடத்திலே அவங்க ஒப்பு கொடுத்ததுனால அந்த வழியை ஏற்றுக்கொண்டார். வாழ்க்கை முழுசும் அவள் தனியாக இருந்ததாக எழுதப்படவில்லை, ஆனா அது அர்த்தம் அதுவாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அந்த வேதத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது யூதர்களுடைய அந்த பிரமாணத்துல நீங்கள் பார்த்தால் இந்த ஜூயிஷனுடைய முக்கியமான லிட்டரேச்சர்ல நீங்க பார்க்கும் பொழுது அவர்கள் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க கடைசி வரைக்கும் புருஷனை அறியாதவனா இருந்த வகையால அந்த வழி செலுத்தப்படவில்லை. ஒரு வழி செலுத்தப்பட்டிருக்கலாம் கட்டாயம், ஆனாலும் அந்த வீட்டுல அடுத்த சந்ததி கிடையாது. சந்ததி அதோட முடிஞ்சது. அதாவது தாங்கள் அந்த ஆக்கினைக்கு உட்பட்டு கொண்டு போய் நிறுத்தப்படவில்லை, தங்களுடைய வாழ்க்கை அதனோடு கூட அவன் அதான் கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய செயலை நாம் அறியாமல் கர்த்தர் நாம் கேட்டிருந்திருக்கோம். இந்த சூழ்நிலைகள் அறிந்து செயல்பட்டிருக்கோம், இது அறியாமல் செயல்படுவோம் என்று தீர்மானிக்க முடிந்ததா? எதுவுமே முடியல, எதுவுமே நடக்கல. கர்த்தருடைய ஆவியான அதுதான் நமக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் என்னத்தை சொல்லுவோம், எதற்கு அர்ப்பணிக்கிறோம்? இனி வரும் நாட்களுக்கு கர்த்தர் இதை செய்தார், அதை செய்தார், இப்படி அப்படி என்று சொல்லுவதை விட ஆண்டவரிடத்துல எதையெல்லாம் முடியுமோ அதை செய்வோம், எதையெல்லாம் அர்ப்பணிக்க வேண்டுமோ அர்ப்பணிக்கிறோம். ஆண்டுடைய சமூகத்துல காக்கிறோம். தேவையில்லாத காரியங்களை நாமே சொல்லி ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடிக்கு நாம் அறிக்கை பண்ணி அதை செலுத்தாமல் போகும் பொழுது அதுவே பாவமாக இருக்கிறபடினாலே அது
அது மறுபடியும் அந்த ஆசீர்வாதத்தை நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாய் மாறிவிடும். ஆகையால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், நீ ஆண்டுடைய சமூகத்திலே முழுமையாக ஒப்புக் கொடுத்து தேவ திட்டத்திற்கு ஆயத்தப்படுத்தி, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் பூர்ணமாக இல்லை அப்படிங்கிறேன், எல்லாவற்றையும் நீ அறிகிறேன், உன்னுடைய செயலை நான் அறியவில்லை, நான் நீர் என்னை நடத்தும், குருடரை அறியாத வழியில தெரியாத வழியில கொண்டு போய் அழைத்து கொண்டு வந்து வைத்து இருளை வெளிச்சமாக்குறீர்கள், அந்த இருளை வெளிச்சமாக்கி என்னை கொண்டு போகும், என்னை கடைசி வரை கைவிடாதிருப்பேன் அந்த வாக்குத்தத்தை நான் எடுத்துக் கொள்கிறேன். அந்த வாக்குத்தப்படி நடத்தும் சொல்லணும். நிச்சயம் கர்த்தர் நம்ம இந்த மாதம் அல்ல, இனி வரக்கூடிய எல்லா நாட்களும் கடைசி வரை நம்மை நடத்த போதுமானதாக. ஆமை தங்களை மூடி ஜெபிப்போம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு போய் ஒதுக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோடு கூட ஒரு சில நிமிஷங்கள் ஆண்டுடைய அந்த வாக்கை நம்ம தியானிக்கிறோம். இந்த வார்த்தைக்குள்ளாக நாங்கள் ஆண்டவரை இன்னும் ஆயத்தப்பட எங்களை திட்டமிட்டு கொண்டு போய் கொண்டிருக்கிற வழிகளுக்காக நன்றி. எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயலை நீ அறியாய் என்று சொல்லுகிற வார்த்தை ஆண்டவரை, இன்னும் நீர் எங்களுக்காக எதெல்லாம் நினைத்து எதையெல்லாம் செய்ய திட்டமிட்டு அதற்காக நன்றி செலுத்தி பாதத்தை நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். ஏற்ற வேளையில் வாழ்க்கையிலே எதிர்கால திட்டங்கள், ஆசீர்வாதங்கள், எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் நீ செயல்படுத்த போதுமானவை என்பதை உணர்ந்து உடைய பாதத்திலே காத்திருக்கிறோம். அதற்கு முன்பாக நாங்கள் எதிரையும் அன்றைய உணர்ச்சி வசப்பட்டோ மாம்சத்திலேயோ கிரியைகளிலோ வெளிப்படாதபடி கர்த்தரை ஆளுகை ராஜ்யத்தின் மகத்துவத்தை நாங்கள் பிடித்து தேவன் சாட்சியாக வந்த அத்தனை பேர் வேணும் உடைய ஆசீர்வாதம் வழியில் பெருகட்டும். கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய கிருபை என்னென்னைக்கு வரப்பட்டார். பெரிய காரியங்களை செய்து நாட்டை மகிமைப்படுத்த உமக்கே துதி கன மகிமை எல்லாம் செலுத்தி உடைய பாதத்தில் மகிமைப்படும் ஆசை மீதமுள்ள காலங்கள் வேலைகள் எல்லாம் உடைய கருத்தில் இருக்கிறது. மிக அற்புதமாய் வழிநடத்தி உடைய வழிகளிலே நாங்கள் இன்னும் கர்த்தரை மகிமைப்படுத்த உதவி செய்ய பரிசுத்த கருத்துகளை காண்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். துதிக்கான மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்லதுதான். ஆத்துமாவே நன்றி சொல், முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை சொல். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சேவகராக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய ஐக்கியம் சமாதானம் அந்த அனைவரோடும் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் சதா காலமும் தங்கியிருக்கிறதா. Hallelujah. Hallelujah.